எல்லா வீட்லயும் விஜய் இருப்பாங்க, விஜய் இருப்பாங்க. ஐயா நாங்களும் எங்க காலத்துல எல்லா வீட்லயும் எம்ஜிஆரா இருந்தோம், எல்லா வீட்லயும் சிவாஜியா இருந்தோம். ஆனா எந்த வீட்லயும் பத்மினியா இருக்கலாம். விஜய் என்ன சொல்றாரு, என்ன மனமாக்கி விடுங்கள், நான் கிராமம் கிராமமாக வருகிறேன். நீ கிராமம் கிராமத்துக்கு போனா தமிழ் செய்ய முடியாது. தீய சக்தி திமுக சொல்றதுக்கு எல்லாம் மிகப்பெரிய கொழுப்புங்க. எம்ஜிஆர் சொன்னீங்க அத. எம்ஜிஆர் அவர்களுக்கும் கலைஞர் அவர்களுக்கும் மனத்தாங்கள். அவர் கலைஞரைத்தான் சொன்னாரு. எம்ஜிஆர் என்ன சொன்னாரு, அவர் திமுக பொருளாதாரம் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு எவ்வளவு போராட்டங்களுக்கு பிறகு, இந்திய ஒரு போராட்டத்துக்கு எல்லாம் பிறகு ஒரு லெவலுக்கு கொண்டு வந்து நம்ம தமிழ்நாடு அரசியல நாங்க நிறுத்திருக்கோம். திருப்பி ஏதாவது ஒரு மாய கவர்ச்சியில அது சிக்கிடக்கூடாது, இந்த இரட்டையான கவர்ச்சியில சிக்க கூடாதுங்கிறது எங்க கருத்து. அப்போ இந்த 2000 ஓட்டுக்கு நம்ம வந்து ஒரு விலை கொடுக்க வேண்டியது இருக்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். பட்டிமன்ற பேச்சாளர் மரியாதைக்குரிய ராஜா அவர்கள் கூறியது எல்லாமே சரிதான். அது எல்லாருமே மனதில் வைக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். சிறியோட இகழ்தல் எல்லாமே நான் அதை ஒத்துக்கிறேன். என்ன பிரச்சனைன்னா, சிறியோர் ரொம்ப சிறியோராக பொன்ராஜ் சொன்னார்ல, விஜயோட மகளிர் தின கொண்டாட்டம், அவரு கடைசியில் எப்படி முடிச்சாருன்னா, என் பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன், இந்த ரெட்டை போர் யானை இருக்கிறது, 2 போர் யானை. அப்புறம் 2 போர் யானைன்னா சண்டை போட்டுட்டே தானே இருக்கும். ஆனா அவர் அதை பெருமையா தான் பேசுறாரு. அப்ப நமக்கு என்ன சிக்கல் வருதுன்னா, அவரை இகழ வேண்டாம் தான் நான் நினைக்கிறேன். யாரையுமே வந்து குறைச்சு மதிப்பிட வேண்டாம். ஆனா அவர் பேசுறதுதான் அந்த விமர்சனம் வந்து மிக அதிகமாக மாறுகிறது. இன்னும் சொல்லப்போனால் பெர்சனலா பேசக்கூடாதுன்னு தான் நான் எப்போதுமே நினைக்கிறேன். ஆனா அதற்கு அந்த வாய்ப்பு கொடுக்கல அவர்கள். இப்போ நமக்கு இரட்டை போர் யானை இருக்கு. ஒரு போர் யானை நம்ம அமைச்சர் சேகர் பாபு, இன்னொரு போர் யானை உங்க எம்எல்ஏ ஜோசப் சாமுவேல். அப்ப இந்த 2 போர் யானையும் நம்ம வந்து தயார்படுத்தி கொண்டு வர்றோம். அமைச்சருக்கு 6 தொகுதி, அவருக்கு 1 தொகுதி. அப்ப 6 தொகுதிகளின் ஒட்டுமொத்த வெற்றிக்கான கால்குலேஷன். இந்த கால்குலேஷன்ல மிக இயல்பாக விஜய் மாதிரியானவர்கள் வரும்போது நமக்கு ஒரு எச்சரிக்கை உணர்வு வருது. எல்லா வீட்லயும் விஜய் இருப்பாங்க, விஜய் இருப்பாங்க. ஐயா நாங்களும் எங்க காலத்துல எல்லா வீட்லயும் எம்ஜிஆரா இருந்தோம், எல்லா வீட்லயும் சிவாஜியா இருந்தோம். ஆனா எந்த வீட்லயும் பத்மினியா இருக்கலாம். எல்லா வீட்லயும் எம்ஜிஆரா இருந்தாங்க, சிவாஜியா இருந்தோம், எஸ்எஸ்ஆரா இருந்தோம். என்ன சொன்னார்ல, எம்ஜிஆர் மட்டத்துல இருந்து வந்தவர்கள். அது உண்மைதான். என்ன காரணம்னா, எங்களுக்கு திரைமொழி தேவைப்பட்டது. ஒரு 6வது வகுப்பு 7வது வகுப்பு படிக்கும் போது நமக்கு திரையில சித்தாந்தம் சொன்னா அதை உள்வாங்கிக்கிறது ஈஸி. இப்ப நீங்க அதை டிவிலயோ ஸ்மால் ஸ்கிரீன்லயோ பாக்குறீங்க, நாங்க பிக் ஸ்கிரீன்ல பார்த்தோம். ஆனா அது மாதிரி பொலிட்டிக்கல் ஒர்க் பார்த்திருக்கோம். பொலிட்டிக்கல் ஒர்க்குங்கிறது வீரோட போய் வாக்காளர் பட்டியலை சரிபார்த்தல், வாக்காளர் பட்டியலை சரிபார்த்து அதுல வந்து பிழை நிறுத்தம் பண்ணி கைட்டு எழுதணும், பூத் ஸ்லிப். அப்படியெல்லாம் எழுதித்தான் இயக்கம் வளர்ந்தது. அது விஜய் என்ன சொல்றாரு, என்ன மனமாக்கி விடுங்கள், நான் கிராமம் கிராமமாக வருகிறேன். நீ கிராமம் கிராமத்துக்கு போனா தமிழ் செய்ய முடியாது. எங்க ஊருக்கு நாவலர் அண்ணா வரும்போது ஒரு வகையில ஈஸி. அங்க கைத்து கட்டில் தான் போட்டு வச்சிருக்கோம். திருத்தரங்குடி பக்கம் சின்ன கிராமம். கைத்து கட்டில அண்ணா படிச்சுவாரு. ஒரு உயரம் வந்து கொஞ்சம் குறைவு. நாவலருக்கு படிக்கவே முடியாது, கால் நீட்டிக்கிட்டே இருக்கும். இதை விட பெரிய கைத்து கட்டில் போட முடியாதான்னு கேட்பாரு. முடியாது, ஏன்னா அவ்வளவுதான் எங்க சைஸ், அவ்வளவுதான் கைத்து கட்டில் சைஸ். ஒரு சின்ன கிராமத்துல பேச வருவாங்க, சைக்கிள் பின்னாடி உட்காந்து போவாங்க. ஊர்ல இருக்கிற மெஸ்ல வந்து டோக்கன் மாதிரி வாங்கி கொடுக்குறோம். மார்னிங் டிஃபன் அதுதான், மத்தியான சாப்பாடு அதுதான். நைட்டு திராவிட இயக்க தோழர்கள் அதுல சைக்கிளை பின்னாடி உட்கார வச்சுட்டு போய் எங்க மீட்டிங்கோ அங்க சாப்பாடு போட்டு விட்டுருவாங்க. இப்படி கிராமம் கிராமமா போனதுனாலதான் நீங்க எல்லாரும் இங்க உட்கார்ந்துருக்கீங்க. இன்னைக்கு வந்து இது பெரிய நகர்ப்புறமா இருக்கலாங்க. நான் வரும்போதெல்லாம் பார்த்தேன், அட்டே அப்பா இது அம்பத்தூர் இப்படி இருக்க, லைட் எல்லாம் ஜொலிக்குத. லைட் எல்லாம் ஜொலிச்சதுக்கு யாரு காரணம்? நம்ம காரணங்க.
இன்னைக்கு இவ்வளவு மின்சார விளக்கு வெளிச்சத்துல எல்லாரும் இருக்கோம்னா நம்ம காரணம். நம்ம தேர்ந்தெடுத்த ஆட்சினா இன்றைய முதல்வர் திரு மு க ஸ்டாலின். அப்ப மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்த நாள் நான் 5 வருஷமா வந்துட்டு இருக்கேன். இது எனக்கு 5 வருடம். நம்ம அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் 5 வருடமா உங்களை நிறைய பேர் நான் பார்த்திருக்கிறேன். இன்னும் பல வருடங்கள் வருவோம் தொடர்ந்து, எனக்கு அதுல சந்தேகமே கிடையாது. ஆனா இந்த 5 வருடங்கள்ல திராவிட இயக்கம் வளர்ந்திருக்கு. எப்படி வளர்ந்திருக்கு அப்படின்னா அதிமுகவும் திமுகவும் மெர்ஜ் ஆயிடுச்சு. அதாவதுங்க 79 எனக்கு ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட் என்னன்னா திமுக அதிமுக இணைப்பு ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பாருங்க, 79. விஜய் வராரு. அவர் அப்ப ஒரிசாக்காரர், மத்திய அமைச்சர். இந்திரா காந்தி அம்மா வந்துடக்கூடாது, இதான் நோக்கம். இங்க அண்ணா தனித்தனியா கலைஞரை பார்த்தாரு, ஸ்டாலினை பார்த்தாரு, மன்னிக்கணும் கலைஞரை பார்த்தாரு, எம்ஜிஆரை பார்த்தாரு. 2 தலைவர்களும் சேப்பாக்கம் கெஸ்ட் ஹவுஸ்ல உட்கார்ந்து அந்த பேட்டிங்க. நாங்க என்ஜாய்மெண்ட்ல இருக்கும்போது ஒரே சுருட்டா ஓட்டு போட்டோம். அப்ப திமுக தான் எம்ஜிஆர். பொன்ராஜ் எனக்கு கொஞ்சம் ஜூனியர் செட்டு, அதனால அதிமுக பிறந்த பிறகு வந்திருப்பாரு. 72க்கு பிறகு இல்ல அந்த 80களை ஓட்டு போட்டிருப்பீங்களா? 80, 85ல போட்டிருப்பாரு. நான் அப்ப அதுக்கு முன்னாடி இருந்து ஓட்டு போட்டுட்டே இருக்கிறேன். இப்ப எங்களோட ஆர்வம் 2 இயக்கமும் இணையணுங்கிறதாங்க. நிஜமாக சொல்றேன். இப்ப எதுக்கு சண்டை போடுறாங்க? வேண்டியது இல்ல. சரி, தீய சக்தி திமுகன்னு சொல்றதுக்கு எல்லாம் மிகப்பெரிய கொழுப்புங்க. எம்ஜிஆர் சொன்னீங்க, அத எம்ஜிஆர் அவர்களுக்கும் கலைஞர் அவர்களுக்கும் மனத்தாங்கள். அவர் கலைஞரை தான் சொன்னாரு. எம்ஜிஆர் எப்படி சொன்னாரு? அவர் திமுக பொருளாதாரம் 72 வரைக்கும் பொருளாதாரம். பொன்ராஜ் சரியா சொன்னாரு. திமுகவும் அதிமுக இரட்டை குழு துப்பாக்கி 77 சட்டமன்ற பேச்சு. 77 அவ்வளவு பெரிய போராட்டத்துக்கு பிறகு எம்ஜிஆர் முதலமைச்சரான பிறகு திமுகவும் அதிமுக இரட்டை குழு துப்பாக்கினாரு. இப்ப ஒற்றை குழு துப்பாக்கியா மாறிட்டு இருக்கு. ஓபிஎஸ் வந்துட்டாரு. திருமங்கலத்துல இன்னைக்கு மாபெரும் கூட்டம். அமைச்சர் தாமதமாகறாரா இல்ல வரமாட்டாரான்னு எனக்கு தெரியல. ஆனா திருமங்கலம் கூட்டம். அப்ப ஓபிஎஸ் முன்னாள் முதல்வர் அவர் அதிமுக, அவரையே சேர்க்கணும். அங்க ஒரு 3 சீட்டு போகும்ல. போகும்போது நம்ம கட்சிக்காரன் அங்க இருக்காரு, அவனுக்கு மனத்தாங்கள் வராதா? ரொம்ப நியாயமான கேள்விதான், இதை நான் மறுக்கவே இல்லை. ஆனால் நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா, நமக்கு ஒரு ஓட்டு முக்கியம். இல்ல உங்க எம்எல்ஏ ஜெயிச்ச மாதிரி 40,000 ஓட்டு வித்தியாசம் ஜெயிக்கலாம். நான் ஜெயிக்க கூடாதுன்னு சொல்லல. 30,000 ஜெயிப்பாங்க. ஆனா 5,000 ஓட்டு கீழே நமக்கு எத்தனை தொகுதி போகுது? 40 தொகுதிங்க. 1000 ஓட்டு கீழே 15ல இருந்து 20 தொகுதி போயிடும். அப்போ எல்லா ஓட்டுகளையும் அடைக்கணும். 66 அண்ணா கூட்டம் ஒத்தக்கட்ட பக்கத்துல நாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட்டம் கேட்க போறோம். அண்ணா சொல்றாரு, 62 இந்த திமிங்கலத்தை பிடிப்பதற்கு நான் ஒரு வலை விரித்தேன். திமிங்கலம் காங்கிரஸ். ஆனால் வலையில் சில துவாரங்கள், திமிங்கலம் தப்பி விட்டது. 62 மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி வந்துருச்சு. இந்த முறை சரியாக வலை விரித்திருக்கிறவங்க எந்த போராட்டமும் கிடையாது, திமிங்கலம் தப்பாதுன்னு. அதாவது அந்த கூட்டணி ஃபார்மேஷன். அப்ப அந்த கடமை தலைவர்களுக்கு வந்துருது. நமக்கு அதுல கொஞ்சம் மனஸ்தாபங்கள் வரும், வரலன்னு நான் சொல்லவே இல்லை. அப்ப அதை தாண்டித்தான் அரசியல் இருக்கு. திட்டங்களை பத்தி பொன்ராஜ் சொல்றாரு, நான் எப்பவுமே திட்டங்களை தான் எனக்கு நம்பிக்கை அதிகம். என்ன காரணம்னா, அடுத்த தலைமுறைக்கு நிறைய செய்திகளை சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. அது மாதிரி நீங்க உங்க குழந்தைகளுக்கு சில செய்திகளை சொல்ல வேண்டியது இருக்கு. ஒருவேளை பார்த்தா இந்த பேச்சை நான் எப்படி ஆரம்பிச்சிருக்கணும்னா, லேட்டஸ்ட் ட்ரெண்ட் படி ப்ரோஸ் அண்ட் சிஸ் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கணும். ஆனா நம்ம அதுக்கு முன்னாடியே அண்ணன் தம்பி எல்லாம் சொல்லியாச்சு. இப்ப புதுசா நீங்க இங்கிலீஷ்ல ப்ரோஸ் சிஸ் எல்லாம் சொல்ல வேண்டியதே கிடையாது. நாங்க எங்களோட ஸ்கூல் டேஸ்ல அரசியல்ல தோழர், இது ஒரு தனி வார்த்தைகள், கனிஷ் வார்த்தை. அண்ணாவே தோழர் அண்ணாதுரைன்னு அடிச்செல்லாம் நாங்க நோட்டீஸ் போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு காங்கிரஸ் தலைவர்கள் தான் சொல்லுவாங்க. எல்லாரும் அந்த தலைவர்கள் தான், தப்பு இல்லை. அப்ப அண்ணன் தம்பி அப்படிங்கறத இயக்கத்துக்குள்ள கொண்டு வந்தது 1950கள்ல. இன்னைக்கு நீங்க அதை ஆங்கிலப்படுத்தி சொல்றதுனால அது புதுமையான வார்த்தையா மாறாது. ஆனாலும் சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது நம்ம நிகழ்தல் தேவைப்படுகிறது என்பது எனது கருத்து. புகழ்தல் மட்டுமே வெற்றியை தேடி தராது, அது சரிதான்.
இகழ்தல் தேவைப்படுகிறதா இல்லையா? தேவைப்படுகிறது. அரசியல்ல இகழ்தலை நம்ம தவிர்க்க முடியாது. திட்டங்களை நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஆனா பெரிய பெரிய திட்டங்கள், அணைக்கட்டு திட்டங்கள், இல்ல பெரிய பெரிய திட்டங்கள், அது மக்களுக்கு போய் அவங்களுக்கு பயனா மாறுறதுக்கு கொள்ளகாலம் முடிக்கும். எக்கச்சக்க டைம் ஆகும். சில திட்டங்கள் நமக்கு உடனடியாக போய் சேருது. அந்த திட்டங்களை நம்ம நிறைவேற்றிட்டு இருக்கிறோம் இல்லையா? இப்ப 2000 ரூபாய், அடுத்த தேர்தல் பேர் 2000 ரூபாய், ஏற்கனவே 1000 ரூபாய். இன்னைக்கு விஜய் என்ன சொல்றாருன்னா 2500 ரூபாயா, 2500 ரூபாய், 60 வயது வரைக்கும் 2500 ரூபாயா? 60 வயது வரைக்கும் 2500 ரூபாய் உண்மையிலேயே பணம் தேவைப்படுறது அதுக்கு பின்னாடி. சரி, 2500 ரூபாய் எல்லா மேலும் இருக்குன்ட்டார். அதாவது மாநில அரசு மத்திய அரசுல பணி செய்யாதவங்களுக்கு மத்த எல்லாருக்கும் கொடுக்கட்டும். ஆனால் இயல்பாக இந்த மாதிரியான திட்டங்கள் யாருக்கு போய் சேரணும் அப்படின்னா, ஏழை எளியவர்களுக்கு, உதவி இல்லாதவர்களுக்கு, முதியோர்களுக்கு. 500 ரூபாய் முதியோர் உதவி தொகைங்க இப்ப மொத்தமா 2000 ரூபாய் போட்டு விட்டுருக்கேன். 2000 ரூபாய் ஏற்கனவே கூட்டணுங்கிற கோரிக்கை இருக்கு. அந்த கோரிக்கையை நோக்கி நம்ம போறோம். அப்ப திட்டங்கள் தீட்டுவதை அறிவிப்பது இது தலைமைக்கு அழகா? திட்டங்களை செயல்படுத்துவது அழகா? அப்ப செயல்படுத்துறோம் அப்படின்னா அதுக்கான அந்த ப்ரொசீஜர் வேணும் இல்லையா? அந்த இடத்துலதான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஏன்னா 5 ஆண்டு காலகட்டத்தில் வரிசையா நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டே வரோம். தேர்தலை ஒட்டிய சில அறிவிப்புகள் அது சரிதான், எல்லா ஆட்சிகளையும் நம்ம தவிர்க்க முடியாது. ஆனா இந்த 5 ஆண்டுகள்ல நான் அரசியல் ரீதியா எப்படி பார்க்கிறேன்னா, சின்ன சின்ன துவாரங்கள் அடைபெற்றிருக்கின்றன. அரசியல் துவாரங்கள் அது ரொம்ப முக்கியங்க. இப்ப காங்கிரஸ் கூட்டணி பிரச்சனை நம்ம எல்லாருக்குமே தெரியும். நானே சொன்னேன், காங்கிரஸ்க்கு இவ்வளவு சீட்டா, எங்க போவாங்க ஆளுநருக்கு அப்படின்னு நான் நினைச்சேன். உண்மையிலேயே நினைச்சேன். 28 3 சீட்டு எக்ஸ்ட்ரா. சரி, 3 சீட்டு கொடுக்கணுமா? கொடுக்க வேண்டாம் தான், உண்மையிலே கொடுக்க வேண்டாம் தான். ஆனா சிக்கல் என்னன்னா, அதுல நமக்கு நஷ்டம் ஆகிற 500,000 ஓட்டு. கன்னியாகுமரி, தூத்துக்குடி பார்டர், திருவள்ளூர் பார்டர், இதுல தாங்க காங்கிரஸ் கட்சிக்கான ஓட்டு வங்கி இருக்கு. பிற இடங்கள்ல ஒரு 2000 3000 அதுதான் இருக்கும். உண்மையிலே அவ்வளவுதான் இருக்கும். தளபதி எம்எல்ஏ சொன்னதுல அது சரிதான், தப்புங்க நான் சொல்லவே இல்லை. அந்த 2000 3000 வாக்கு தேவைப்படுகிற ஒரு காலத்துல நம்ம இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, அது எப்படி அத்தியாவசியம் ஆகுதுன்னா, ஏதாவது ஒரு வகையில இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு எவ்வளவு போராட்டங்களுக்கு பிறகு, இந்திய ஒரு போராட்டத்துக்கெல்லாம் பிறகு ஒரு லெவலுக்கு கொண்டு நம்ம தமிழ்நாடு அரசியல நாங்க நிறுத்திருக்கோம். திருப்பி ஏதாவது ஒரு மாய கவர்ச்சியில அது சிக்கிடக்கூடாது. இந்த இரட்டையான கவர்ச்சியில சிக்க கூடாதுங்கிறது எங்க கருத்து. அப்போ இந்த 2000 1000 ஓட்டுக்கு நம்ம ஒரு விலை கொடுக்க வேண்டியது இருக்கிறது. அந்த இலைதான் அந்த எக்ஸ்ட்ரா 3 சீட்டு. அதை நம்ம பொருட்படுத்தக் கூடாது என்பது எனது பார்வை. அப்ப காங்கிரஸ்க்கு ஒரு சவால் வந்துருச்சு. 25 கொடுத்து 18 ஜெயிச்சாங்க. 28 கொடுத்திருக்கோம், 28 ஜெயிக்கணும். அப்பதானே அவங்க வாங்கினதுக்கு அர்த்தமாகும். ஆனா வாய்ப்பு இருக்கு. என்ன வாய்ப்புன்னா, இந்த குறைந்த வாக்கு வித்தியாசத்துல வெற்றி வாய்ப்பை இழக்கக்கூடிய தொகுதிகள் வெற்றி வசப்படும். வெற்றி வசப்படும் போது அந்த 200+ டார்கெட் ஈஸி. டார்கெட்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. அது எங்களுக்கு 71 சாத்தியப்பட்டது. 71 பெரும்பலூர் காமராஜர், ராஜாஜி, ஒரு மாபெரும் கூட்டணி. பிராக்டிகலா அந்த கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பு அதிகம்னு தோணுச்சு. சிவாஜி பிரச்சாரங்க, வாக்குரிமைன்னு ஒரு படம் ஊருக்கு போடுவாங்க. அந்த படத்தை பழைய செட்டு யாராவது இருந்தா அதெல்லாம் ஞாபகம் இருக்கும். அப்ப 71 தேர்தல்ல எப்படி கட்டமைக்கப்பட்டது? சில ஓட்டு வங்கி எல்லாம் அப்ப கலைஞர் ஒருங்கிணைத்தாரு. காங்கிரஸுக்கு சீட்டே இல்ல, அசம்பிளில நோ சீட். அதுக்கு பதிலா பார்லிமெண்ட்ல எக்ஸ்ட்ரா சீட். கூட்டணி ஒர்க் அவுட் ஆச்சு. 200+ வந்துச்சு. அப்ப 200+ வரணும்னா அடிப்படையில ஒரு கூட்டணியை
எந்த துவாரமும் இல்லாம கட்டமைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துருது. இந்த குறிப்பிட்ட இடத்துல கலைஞரோட கூட முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னமும் ஒரு இங்கிதத்தோட, ஒரு நெகிழ்வுத்தன்மையோட, ஒரு தாயுள்ளத்தோட செயல்பட்டு இருக்காருன்னா நான் பார்த்தேன். தாய் கோச்சுக்க மாட்டா. வீட்டுல பிள்ளை ஏதாவது கேட்டு தொல்லை பண்ணிட்டே இருக்குங்க, டார்ச்சர் பண்ணுங்க நம்ம பிள்ளைங்க. அடிப்பாளா தாய்? அப்பா போட்டு உழவுன்னு எழுத்துருவாரு. ஆனா அம்மா அடிக்க மாட்டா. அடிக்காம அப்படியே அரவணைச்சு கொண்டு போய் ஏதோ 3 கடவை மிட்டாய் கேட்டா ஒரு அரை கடவை மிட்டாயாவது கொடுக்கறது, அப்படி சமாதானப்படுத்தி கொண்டு போறது. இது தாய் உள்ளம். இது குடும்பத்துல பார்க்கலாம். அரசியல்ல இப்ப நான் பார்த்தேன் சமீபத்துல முதல் நாள் வரைக்குங்க ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு அந்த கூட்டணி உருவாகிறதுக்கு. அப்புறம் காசி வந்தாரு, அவர் பேசினாரு, ஒண்ணுமே சரிப்பட்டே வரலைங்க. கிரீஷோடங்கிற அவரு ஏதோ கோவாக்காரர் தான். கோவால எப்பயா ஜெயிச்சீங்கன்னு கேட்டா எப்பவுமே ஜெயிச்சேன்றாங்க. சரி, கோவால இருந்து இங்க அவர் என்ன சொல்றாரு? எங்களுக்கு ஆட்சியில பங்கு வேண்டும், அதிகாரத்துல பங்கு வேண்டும். அது கூட கேட்டுட்டு போட்டோம். உள்ளாட்சி தேர்தலில் பங்கு வேண்டும். சரி ரைட்டு. கூட்டுறவு சங்கத்துல பங்கு வேணும்னாரு. கூட்டுறவு சங்க ஓட்டை இந்த மெம்பர்ல போட்டு தேர்ந்தெடுப்பாங்க, பொதுமக்கள் போடுறது கிடையாது. அது நான் எப்படிங்க பங்கு கொடுக்க முடியும்? என் ஊரு கூட்டுறவு சங்கத்துல நான் பங்கு கொடுக்க முடியுமா? நீ டைரக்டர் ஆகணும்னா மெம்பர் ஆகணும் போல. அது கேட்டாருங்க அவரு. அதுக்கு இங்க இருக்கவங்க ஆமா கூட்டுறவு சங்கத்திலையும் பங்கு வேணும்னாங்க. எவ்வளவு இரிட்டேஷன் வரும் யோசிச்சு பாருங்க. வேண்டாம்பா, நீங்களும் வேண்டாம், உங்க கூட்டணியும் வேண்டாம், அப்படித்தானே தோணும். ஆனா அவர் அப்படி தோணல. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு அப்படி தோணல. சரி ரைட்டு, கொஞ்சம் கொஞ்சமா பேசி பேசி புரிய வைப்போம்னு முதல்ல ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, நோ சான்ஸ் பேசாம விட்டாங்க. கூட்டுறவு சங்கத்தை பத்தி டிஸ்கஷனே வரல. உள்ளாட்சி தேர்தல் அதான் அப்புறம் பார்க்கலாம், பிராமிஸே தெரியல. விட்டா 2029 தேர்தல் அதுல கூட்டணியும் பேசுவாங்க போலதான் இருந்துச்சு. எங்களுக்கு எல்லாம் அப்படிதான் தோணுச்சு. ஆனா கிரீஸ்வரங்கரோட சேர்ந்தே இங்க இருக்கவங்களும் அப்படி சொன்னாங்க. அதுலதான் நாங்க கொஞ்சம் கடுப்பானோம். அதாவதுங்க ஒரு தொகுதி, அந்த தொகுதியில விருதுநகர்ல மாணிக்கதாவர் நிக்கிறாரு. உண்மையிலே நான் என்ன நினைச்சேன்னா, அந்த விஜய் பிரபாகரன் தான் ஜெயிக்கிறாருன்னு தான் நான் நினைச்சேன். கடைசி வரைக்கும் அவர் தான் முன்னிலையில் இருந்தாரு. அப்ப அங்க கே சார் என்னாச்சு? கே சார் எங்க பழைய செட்டுங்க. அவர் ஒரு கடினமான தேர்தல் பணிகளில் கைதேர்ந்தவர். அவரை அடிச்செறிஞ்சாரு, இவர் வந்தார். இதான் உண்மை. ஆனா மாணிக்கத்தாவூர் சொந்த செல்வாக்குல ஜெயிச்ச மாதிரியே தான் அவர் பேசினாரு. முழுக்க முழுக்க அவர் தான் பேசினாரு. அப்ப இப்படியான ஒரு காங்கிரஸ் கட்சியை வச்சுட்டு எப்படி இருக்கிறதுங்கிற ஒரு தயக்கம் வந்துச்சு. காங்கிரஸ் கட்சி என்ன சொல்லுச்சு அப்படின்னா, நாங்க எங்களுக்கு ஆப்ஷன் இருக்குங்க, தாவேக்கு ஆப்ஷன் இருக்கு, அங்க போனா எங்களுக்கு 70 தொகுதி கிடைக்கும். நான் உண்மையிலே போகட்டும் தான் நினைச்சேன். ஏன்னா விஜயை ஒழிக்கிறதுக்கு இதுதான் சிறந்த வழின்னு எனக்கு தோணுச்சு. நிர்மலா தான் நினைச்சேன். சரி, இவங்க போய் சேர்ந்துட்டாங்கன்னா போதும். ஏன்னா அவங்க 234 தொகுதியில நிக்கிறதுக்கு இவங்களுக்கு ஒரு 70 தொகுதியை கொடுத்தாங்கன்னா 70க்கு 71 தோத்து போடுவாங்க நிச்சயமா. ஏன்னா நம்ம 63 கொடுத்து ஜெயிச்சாங்க, 70க்கு 71 தோப்பாங்க. இன்னும் கொஞ்சம் பேரு ஆளுக்கு கொஞ்சம் 10 சீட்டு 20 சீட்டு வாங்கி ஒரு 100 தொகுதி காலி பண்ணி வைக்கிறாங்க. அது அட்வான்டேஜ் என்னன்னா 140 150 தொகுதியில ஒரு கட்சி நின்னா பெர்சன்டேஜ் போயிடும். சரி, இப்போ ஒரு 10% விஜய் வாங்கிட்டாருன்னு வைங்க. சிக்கல் என்னன்னா அந்த 10% வச்சு அடுத்த தேர்தலில் கூட்டணி பேசுவாங்க. அப்போ கலைஞர் முதல்ல என்ன சொல்லுவாருன்னா, எங்கிட்ட எங்க பாயா ஜெயிச்சவன் சொன்னா சீட்டு கணக்கு, தோத்தவன் சொன்னா சதவீத கணக்கு. சதவீத கணக்கு டேஞ்சர். என்னன்னா அதை வச்சு அடுத்த கூட்டணி பேசுவாங்க. சதவீதமும் வரக்கூடாதுன்னா உசிதமான வழி காங்கிரஸ் அங்க போறது. ஆனா அதெல்லாம் கூட இவர் பொருட்படுத்தல. இவருக்கு தெரியாத கலைஞர் வசனமா, கலைஞரோட சுத்தி இருந்த பத்திரிகையாளர்களுக்கே இவ்வளவு ஞாபகம் இருக்கும்போது அவருக்கு எப்படி ஞாபகம் இல்லாம இருக்கும்? அவரு விட வேண்டாம்னு நினைச்சாருங்க. எல்லாத்தையும் சேர்த்து கொண்டு போவோம், கோபிஎஸ் வரட்டும், புதிய தமிழ் கிருஷ்ணாமி பேசிட்டு இருக்காரு வரட்டும். அது போக ஒரு சிக்கல் என்னன்னா, கிராமங்கள்ல நமக்கு இருக்கிற ஊர்ஜாதி, நகர்ப்புறங்கள்ல அது பெருசா தெரியாதுங்க. ஊர்ல கிராமத்துக்காரங்க தான் நீங்க வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க எல்லாரும். ஊர்கள்ல இருக்கு. அப்ப இந்த ஊர்ஜாதிகள்ல ஓட்டு பிரிவு வந்துடக்கூடாது. இப்ப எங்க தொகுதி ஒரு 1000 ஓட்டுல தான் ஜெயிச்சுது திமுக.
இங்க அது ஒரு பிரச்சனை. அப்ப இது எல்லாத்தையும் நம்ம கட்டமைக்கணுங்கிற ஒரு காலத்தின் கட்டாயம் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து விட்டது. ஒரு நேரத்தில் நாங்க சர்வே எடுத்து போட்டு இருந்தோம். 1989 தேர்தல் முதல் சர்வே, திமுக ஜெயிக்கும் சொல்றோம். காலையில ஸ்டாலின் அவர்கள் சைதை திட்டின்னு, சைதா பட்டேல் அவர் பெரிய கைங்க, அவரை இன்னும் 2-3 நண்பர்கள் வீடு, அவர் கேட்டாரு ஸ்டாலின், சர்வேன்னு போடுறீங்களா, அதெல்லாம் நிஜமானு கேட்டாரு. இப்ப தெரியும் நமக்கு சர்வே எல்லாம் நிஜம் இல்லைன்னு. அப்ப அவர் கேட்கிறாரு, இல்லைங்க அதெல்லாம் நிஜம்தாங்க, இது ஒரு அமெரிக்கன் சிஸ்டம், இந்த பாருங்க இதெல்லாம் எங்க கொஸ்டினர், இதெல்லாம் எங்களோட சர்வே ரிசல்ட் அப்படின்னு காட்டினப்ப அவரு வந்து, இதெல்லாம் ரைட்டுங்க, இதெல்லாம் நீங்க போட்டீங்கன்னா கட்சிக்காரன் வேலை பார்க்காம போயிடுவான், அது ரொம்ப முக்கியம் இருந்தாரு. அதுவும் சரிதான், ஏன்னா ஜெயிப்போம் சொல்லிட்டா வேலை பார்க்காம போயிடக்கூடாது. அப்போ நம்ம ராஜாவோட அந்த எச்சரிக்கை அதை நீங்க நினைவில் வச்சுக்கலாம். எப்படியாக இருந்தாலும் அடுத்த இந்த 1.5 மாதம் ரொம்ப கடினமான மாதம். கடினத்திலேயும் ஒரு நன்மை, நம்ம R.N. ரவியை நம்ம அங்க அனுப்பிவிட்டோம். ஆனா அதுலயும் ஒரு நஷ்டம் இருக்கு. அவர் நமக்கு நட்சத்திர பேச்சாளர், ஸ்டார் ஸ்பீக்கர், அவர் அங்க அனுப்பி வச்சு காலையில முதலமைச்சர் போய் அவருக்கு பூ பூத்து கொடுக்குறாருங்க. எவ்வளவு பெருந்தன்மை பாருங்க. சத்தியமா நானும் இருந்தா போக மாட்டேன், இவ்வளவு பேசுனதுக்கு எப்படி போக முடியும், போறாரு. சட்டமன்ற கூட்டத்தொடர் நிறைவு நாளைக்கு கவர்மெண்ட் நன்றி சொல்றாரு. சரி, நானும் ஒரு கவர்மெண்ட் நிலையில பணியாற்றி இருக்கேன். சென்னாரெட்டி அவர்கள் டிரான்ஸ்பர் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். சென்னாரெட்டி வந்து காலகாலமா வந்து ஜெயலலிதாவோட சண்டை, கத்தி உரிமை சண்டை. 96 நரசிம்மராவ் வந்து ஜெயலலிதாவோட கூட்டணி வைக்கணும்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு, பிரதமர். ரஜினி வந்து அப்போ அவரு இதே கதை தான், தனி கட்சி, அது பெரிய அளவுக்கு பேசிட்டு வச்சுட்டு இருந்தாரு. நரசிம்மராவ் போய் பார்த்து பேசினாரு, ஒன்னும் வேலைக்காகல. கூட்டணின்னு ஆன உடனே பிரதமர் வந்து போன் பண்றாரு கவர்னருக்கு, எதுக்கு உட்கார்ந்து இருக்கோம், என்ன போகணும்னா, உங்களுக்கு ஒரு அருமையான போஸ்டிங் காத்துட்டு இருக்கு காஷ்மீர்ல, அங்க போனீங்கன்னா உங்களுக்கு ஆல் இந்தியா பாப்புலாரிட்டி வந்துடும், அடுத்தது நீங்க வைஸ் பிரசிடென்ட் சொல்றாரு. சென்னாரெட்டிக்கு அது கொஞ்சம் ஒரு ஆசை வந்துருச்சுங்க. இப்ப நான் என்ன, நாங்களாம் உங்களோட இருக்கோம், எங்களுக்கு வாய்ப்பு, நீங்க வந்து காஷ்மீர் போயிட்டீங்கன்னா நான் கேட்டா வருது. அவர் சொன்னாரு, இல்ல OST ஒரு போஸ்ட் இருக்கு, ஆபீசர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி, ஆபீசர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி தான் என்னன்னு, அதுக்கு நீ வந்துரு, எவ்வளவு நாளைக்கு நீ இருக்க போற, காஷ்மீருக்கு வந்தா ஆல் இந்தியா பாலிடிக்ஸ், இந்த ஆல் இந்தியா பாலிடிக்ஸ்ல ஒரு கவர்ச்சி உண்டு, போயிடலாம் போல இருக்கேன் அப்படின்னு தோணும். சரிதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அவருக்கு 60வது திருமண விழா ஒரு ராஜ்பவன்ல, ஒரு இப்ப லோக் பவன் சொல்லுவோம், மக்கள் பவனத்துல வந்து ஒரு விருந்து, நானும் கலந்துக்கிறேன். திரும்பி முடிச்சோடனே கவர்னரோட மிஸ்ஸஸ் அவங்க சாவித்திரி அம்மா அவங்க கூப்பிட்டு, உனக்கு அறிவு இருக்கா, அவருக்கு காலே சரியா வராது, நடக்க வராதுங்க அவருக்கு சரியா, காஷ்மீருக்கு அவரை கூட்டிட்டு போனா என்ன ஆகாரு, முதல்ல இந்த சிந்தனையை அவர்கிட்ட இருந்து எடுத்திருப்பா, இன்னுமா போயிருந்தாங்க. அப்புறம் அவரை கொஞ்சம் கொஞ்சமா பேசி, அதான் வேண்டாங்க நான் இங்கதான் இருப்பேன் அப்படி இப்படியாதான் நான் சொல்லி, நான் அப்ப நினைச்சேன், ரைட்டு இருக்கிறத ஒரு நன்மை இருக்கு, எனவே அடுத்தாப்புல கலைஞராட்சி தான் வருங்கிறதா எங்க சரி. அப்ப கலைஞராட்சி வந்தா பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார்ல. இன்னைக்கு நம்ம கவர்னரை தலைமை நீதிபதிக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சதை அனுப்பிட்டோம். அங்க ஆர்டர் போட்டிருக்காங்க கல்கத்தால, ஜம்பு பாம், அப்புறம் டைகர் பாம், கிலோ கணக்குல எங்காவது கிடைக்குமா, ஏன் போய் கொடுக்க போறாருல, கிலோ கணக்குல வாங்கினா தான் மமதாவுக்கு அது கட்டுப்படியாகும். ஆனா மம்தா பானர்ஜியோட பாலிடிக்ஸ்ல இவரு இங்க இருக்க வாங்கிட்டு போகணும். நம்ம பெருந்தன்மையா நடந்துக்கிட்டோம், கல்கத்தால பெருந்தன்மையா நடக்காது. இவர் அங்க போய் என்ன பாடு பட போறாருன்னு நான் பாத்துக்கிட்டே இருக்கேன். ரொம்ப பசங்க 4 பேர்ல அனுப்பும்போது அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, இவரு ரொம்ப தேராதுங்க, நாங்கெல்லாம் பெரிய விவசாயம் எல்லாருக்கும் போகலைங்க, நாங்க இங்க நடத்தவே இல்லை, அதனால அந்த பிரச்சனையும் இல்லை. அப்ப இவரை அங்க அனுப்புறோம். ஆனா டிரான்ஸ்பருக்கு பின்னாடி நோக்கம் இருக்கு. ஏன்னா நான் அதை சென்னாரெட்டி காலத்துல பார்த்தேன், ஜெயலலிதாவோட கூட்டணி அப்படிங்கும்போது சென்னாரெட்டியை கழுத்தி அனுப்பணும்னு நினைச்சாங்க. இப்ப மம்தாவுக்கு ட்ரபிள் கொடுக்கணும்னு நினைக்கும் போது இவரை அனுப்புறாங்க. இப்ப இதுல பிராக்டிகலா வச்சு அங்க இருந்தா ஒருத்தரை வந்து
டெம்பரரி இன்சார்ஜ் இங்க போடுறாங்களே. அப்ப வித்யாசாகர் ராவ் டெம்பரரியா வந்து என்ன பண்ணாரு? ராஜ்பவன்ல அவர் பஞ்சாயத்து பண்ணாரு. ஓபிசியும் யூபிசியும் கை பிடிச்சு கோர்த்து விட்டாரு. ஒரு கை இப்ப நம்மகிட்ட வந்துருச்சு. அப்ப கவர்னர் காலகாலமா செய்யறதுதான். ஆனா ஆர்.என். ரவி வந்து அவரோட சேவை என்னன்னா, சனாதனங்கிற வார்த்தைக்கு என்ன உண்மையான அர்த்தம், ஏன் நம்ம எதிர்க்கணுங்கிறத சொல்லியிருப்பாரு. தமிழ்நாட்டுக்கார தமிழகம் மாத்தாங்க, அதான் உங்களுக்கு நல்லதுன்றாரு. இவர் யாருக்கு அதை சொல்றதுக்கு? இன்னைக்கு பேராசிரியரோட நினைவு நாள் மே 7 ரொக்கக்கு நீங்க வச்சிருப்பாங்க. அவர் இருந்திருந்தாருன்னா, ஏன்னா தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிறதுக்கு எவ்வளவு பாடுபட்டு சங்கரலிங்கனார் காலத்துல உண்ணாவிரதம் இருந்த ஒரு உயிர் வைத்து அதுக்கு பிறகு எவ்வளவு கஷ்டங்களுக்கு பிறகு தமிழ்நாடுன்னு பேர் வச்சிருக்கோம். நீ பாட்டுக்கு எங்கேயோ பீகார்ல இருந்து வந்துட்டு தமிழகம் வச்சுக்க, பரவாயில்ல, அதான் நல்லது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? நம்மகிட்ட சம்பளம் வாங்கிட்டு நமக்கே எதிராக பேசுறாரு. ஒரு நஷ்டம் எங்களுக்கு என்னன்னா, ஆர்.என். ரவி ஏதாவது அப்பப்போ சொல்லுவாரு, அப்பப்போ அவரை திட்டிட்டு இருக்கான். அந்த வாய்ப்பு இப்ப இல்ல. ரைட்டு, போயிட்டாரு. நாளைக்கு போறாரா, நாளைக்கு கழிச்சு கிளம்பி போறாரான்னு தெரியல. பீகார், ஏன்னா அவர் பேரை சொல்லித்தாங்க நீங்க முதலமைச்சர் நிதிஷ்குமார் சொல்லித்தான் 87 88 ஜெயிச்சாங்க பிஜேபி. 3 சீட்டுக்காக ஜெயிச்சு கம்மி. பிஜேபி ரொம்ப பெரிய கட்சிங்க, ஏகப்பட்ட எம்எல்ஏ வச்சிருந்தாங்க. நாங்க நிதிஷ்குமாருக்கு விட்டு கொடுத்தோன்றாங்க. 3 சீட்டு கம்மி. யோசப்படாம நிதிஷ்குமார் 3-4 மாசத்துல கழட்டி அனுப்பியாச்சு. அந்த செய்தி கேள்விப்பட்டதுல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பயங்கர காய்ச்சல், உடல் நோவு. என்ன காரணம்னா, இவர் எதிர்கட்சி தலைவர் ஆகும் போது கூட இவங்க போட்டிக்கு வருவாங்க. பிஜேபியை புரிஞ்சுக்க மறுக்கிறாங்க. டெல்லி பாலிடிக்ஸ்ல பிஜேபி என்னதான் பண்ணிச்சுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்படிதான் அவங்க பண்ணுவாங்க. அப்ப இதையெல்லாம் நம்ம வந்து முறையிலே கிண்டி எறிய வேண்டிய வரலாற்று கடமை நமக்கு இருக்கு. அந்த வரலாற்று கடமையை செய்கிற பணி வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு இருக்கு. அவருக்கு துணை நிற்க வேண்டிய பொறுப்பு உங்க எல்லாருக்கும் இருக்கு. மீண்டும் அடுத்த 15 நாள் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.